டு another வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லையே பார்த்துருப்பீங்க நீங்க எதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம்ன்றது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா மேக் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம வந்து பழிவாகும், தெத்திட்டு வரும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணா சாப்பிட விட்டுரும். கிட்டலாம் போகக்கூடாது. அதே மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க என்னன்னா அது மேக் பண்ணிட்டு இருக்க டைம்ல வேஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அதில் போட்டு வந்தா செம்ம ஸ்மெல் வரும். அதை எடுத்து பீரோலாம் வச்சா செம்ம காசுலாம் நிறைய வரும். சம்திங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கும். இதெல்லாம் என்ன ஆகுறது. ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாம்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்பு வந்து ஆண் பாம்பு வந்து சார பாம்பாவும், கோபுரா வந்து பெண் பாம்பாவும் சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் பார்த்தா என்ன சேர்க்கலாம் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படி வந்துருங்க. அப்படி வாங்க. இது ரெண்டுமே ஆண் பாம்பு. இது ரெண்டுமே ஆண் பாம்பு. ரெண்டுமே ஜாரதான் சண்டை போடுது. அதால தான் இது ஆண் பாம்பு, நல்ல பாம்பு, பெண் பாம்புன்னு ஏமாத்திட்டாங்க. ஆமாம், சண்டையில் இருக்கிறாங்க. ரெண்டுமே ஆண் பாம்பு. தெரியும். இப்போ ரெண்டு பேரும் யார் பெருசுன்னு காமிக்கிறாங்க. காதெல்லாம் கிடையாது பாம்புக்கு. பாம்புக்கு காதெல்லாம் கிடையாது. காதுவே கிடையாது. இல்லை இல்லை, அங்கேயே இருங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மேட்டிங் கிடையாது. என்ன ரீசன்னா, நிறைய பேரோட தாட்டே என்னன்னா, அது ரெண்டும் பின்னிட்டு இருந்தாலே அது வந்து என்ன சேர்க்கை பண்ணுது அப்படின்னு பார்த்தா இதுவரை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையானு கேட்டால் அது உண்மை கிடையாது. இன்னொரு ரீசன் என்னன்னா, இது ரெண்டுமே ஆண் சாரை பாம்பு. இது என்ன சேர்க்கை பண்ணல, சண்டை போட்டுட்டு இருக்கு. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுன்னு இருக்கு. இது ரெண்டுமே ஆண் சாரை பாம்பு. இதில் வந்து ஒரு பாம்பு வந்து ஆண் பாம்பு வந்து சாரை பாம்பாவும், கோபுரா வந்து நல்ல பாம்பு வந்து பெண் பாம்பாவும், இது ரெண்டு தான் என்ன சேர்க்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் கலந்து விட்டுட்டாங்க. அது உண்மை கிடையாது. சாரை பாம்பு வந்து விஷம் கிடையாது. ஆனால் அந்த கோபுராஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புலாம் பார்த்தீங்கன்னா விஷம் இருக்கு. அதோட எச்சில் பட்டாலே இந்த சாரை பாம்புலாம் இறந்து போயிடும். நிறைய அடிச்சு சாப்பிட்டோம், நான் பார்த்துருக்கேன். அது உண்மை கிடையாது. அதே மாதிரி பழி வாங்குவோம், அந்த டைம்ல போய் டிஸ்டர்ப் பண்ணா பழி வாங்குவோம், சாபம் விட்டுரும் அப்படின்னா அது ரெண்டு சண்டை தான் போட்டு இருக்கு. அது மீட்டிங்கும் பண்ணல, எதுவும் பண்ணல. இது இவங்களே வந்து ஒரு ரூமரை கிளப்பி விட்டு ஸ்ப்ரெட் ஆனது தான். அதே மாதிரி பாம்பு, எந்த ஒரு பாம்பும் இப்படி பின்னிட்டு இருந்தா சுத்திட்டு இருந்தா என்ன சேர்க்க பண்ணதுன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டும் சண்டை போட்டு இருக்குன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். சாரை பாம்பை தான் மேட் பண்ணும், நல்ல பாம்பை தான் வெயிட் பண்ணும். இதுலேயே மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு, இதுலேயே மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு. நிறைய வீட்டுக்கு ரெஸ்கியூ பண்ண போக சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க, என்னன்னா சாரை பாம்பு பிடிச்சிட்டீங்க, ஆண் பாம்பை பிடிச்சிட்டீங்க, பெண் பாம்பு இங்கே தான் இருக்கும். ஒரு பாம்பை பிடிச்சிட்டா அந்த பாம்பு வந்து பழி வாங்கணும் நம்மள. இந்த நாகினி படம் வந்து சம்திங்ஸ் அந்த பழைய காலத்து படத்துல வந்து ஒரு பாம்பை அடிச்சு விட்டா அந்த பழி வாங்கணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் ஒரு கிடையாது. எல்லாமே வந்து ரூமர் தான். நம்ம பாம்புகளை பொறுத்தவரையும் நம்மளை மனப்பாடம் வச்சுக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதுவுமே கிடையாது. நீங்களே வந்து இவங்களே உருவாக்கி இருந்தது தான் இதெல்லாம். அதே மாதிரி இந்த சாரை பாம்பு வந்து வாலில் தான் அடிச்சிருவோம், வாலில் தான் விஷம் இருக்கும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எதுவும் வேர்ல்டுலேயே எந்த ஒரு பாம்பும் வாலெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த சாரை பாம்பால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஹியூமனுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலேயே இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுங்க இருக்கிற இடத்துல இருந்தால் அதுங்களுக்கும் சேஃப், நம்மளுக்கும் சேஃப். இப்போ சுத்த வர எலிங்களா இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பாம்புங்க தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, அது வந்து எமர்ஜென்சி போக முடியல, வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூஸ்லாம் நான் போவேன், அங்கேயும் பண்ணிட்டு வருவேன். நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க, இந்த வெளியே இருக்குப்பா பிடிப்பா அப்படின்னா பிடிக்கவே மாட்டேன். ஏன்னா அதுங்க இருக்கிற இடத்துல தான் அதுங்களுக்கு சேஃப். நம்ம இடத்த மாற்றினாலும் பாம்பு இறந்து போயிடும். எல்லா உயிரினங்களுமே தேவை. நம்ம ஒரு சின்ன வந்து ஒரு சர்க்கிளை வந்து பிரேக் பண்ணாலும் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த பக்கத்து வீட்டில் இருக்க என் வீட்டுக்கு தானே இருக்கு, என் வீட்டுக்கு எப்படி வந்த நீ அப்படின்னா போய் பிடிச்சி எடுத்து போயிட்டு ஒரு நிறைய கிலோமீட்டர் தாண்டி எடுத்து விட்டால் அந்த பாம்பு இறந்து போயிடும். குறிப்பிட்ட அளவு கிலோமீட்டருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுற பாம்பு எல்லாமே ரிலீஸ் பண்ணணும். என்னன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு சிட்டியில் ஒரு 15 வருஷமாக சிட்டியில் வாழ்ந்துட்டோம். சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நம்மளுக்கு வந்து எல்லா ஃபுட்டும் கிடச்சிடும் அப்படின்ற ஒரு இதில் அப்படி வாழ்ந்துட்டோம். திடீர்னு ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்தால் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மூல கடையில் ஒரு தூரத்தில் ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான்லாம் இருக்கும், அதுவும் சின்ன கடையாக இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்மளுக்கு போகிறதும் கஷ்டமாக இருக்கும், எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்ந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு காவாக்குள்ளே பூந்தா பார்த்தீங்கன்னா எலி, ஏரியில் தவளை இது மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்துருச்சு. திடீர்னு எப்பவுமே ஃபாஸ்ட்குள்ளே விட்டால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் வேறு மாதிரி இருக்கும். பறவைகளை வேட்டையாடுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 10 வருஷம் வாழ்ந்துச்சு, இன்னும் 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதால் சர்வே பண்ண முடியாது, இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேல் பாம்பு வந்து சண்டை போட்டதில்ல, அந்த மாதிரி வந்து வேற எந்த பாம்பு வந்து இது வீக்காக இருக்குன்னு சொல்ல அடித்து சாவடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ணாலும் குறிப்பிட்ட அது சரௌண்டிங்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ரிலீஸ் பண்ணணும். நான் சொல்ல வந்தது கரெக்டாக சொல்லிட்டேனா இல்லையான்னு தெரியல. புரிஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டுருங்க. நான் புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ரெஸ்கியூ சந்திக்கலாம். பாய்.